டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட இஷ்யூவை பற்றி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 3950 வேகன்சிக்கு 13.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 11.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே எல்லாரும் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, கொஸ்டின் எங்கேருந்து தான் கேட்டிருக்காங்கன்னே தெரில, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு. எக்ஸாமோட பேட்டர்ன் என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ் வந்து 100 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் வந்து 75 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், ஓவரால் 200 கொஸ்டின். எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா 10th முடிச்சிருக்க யாருனாலும் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி நம்ம எழுதலாம். 11.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் முடித்தவங்க மட்டும் இல்லை, காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு ஸ்டடீஸுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவங்களும் லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நம்ம வேலைக்கு போயிட்டால் கண்டிப்பாக இது மூலமாக நம்ம ஃபேமிலி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், அதுக்காண்டி நம்ம கஷ்டப்பட்டு படித்து இந்த எக்ஸாமை வந்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடுவோம்னு சொல்லி எழுதினவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக நம்ம லைஃப் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்பின எல்லாரோட லைஃப்லையும் டிஎன்பிஎஸ்சி வந்து விளையாண்டுட்டாங்க. அப்படி என்ன தான் டிஎன்பிஎஸ்சி இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஸ்டின் வந்து நிறைய தான் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் 1953 புக்கில் இருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓலைச்சுவடியில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் வந்து வச்சதான் நோ ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அகைன் அண்ட் அகைன் நிறைய ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்தும் சரி, நிறைய அகாடமி தரப்புல இருந்தும் சரி, அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் வச்சதான் நோ ரீ எக்ஸாம், 3 மாதத்தில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வைக்கிறது தான் வந்து எக்ஸாமு, நாங்கள் வைக்கிறது தான் கொஸ்டின், அதை நீங்கள் எழுதி தான் ஆகணும், ரிசல்ட் நாங்கள் என்ன விட்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தில் இருந்தவங்க பேசுகிற மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சிட்ட நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, ரீ எக்ஸாம் வைங்க, நிறைய பேரோட லைஃப் இது, நீங்கள் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிங்கன்னா நிறையோட லைஃப் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். அப்படி நீங்கள் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா நிறையோட லைஃபே வந்து இங்கே கேள்விக்குறியாயிரும். தமிழ்நாடு அரசும் சரி, நீதிமன்றமும் சரி, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லது இந்த இஷ்யூவுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.